என்ன டே 10க்கு ரெடியா? ஸோ பார்ப்போமா என்னோட டே 10 வந்து எந்த மாதிரி போச்சு, நான் எப்படியெல்லாம் என்னோட யூனிட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருக்கேன், ஐ மீன் கவர் பண்ணியிருக்கேங்கிறத இந்த டீட்டெயில்டு வீடியோவாக இருக்கும். ஸோ ஹாய், இட்ஸ் மீ ஃபெபி, வெல்கம் பேக் டு மை டிஎன்பிஎஸ்சி வித் ஃபெபி யூடியூப் சேனல். ஸோ ஹாய், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன், இது வந்து இந்த வீக்குக்கான ஷெட்யூலே இல்லை. இந்த வீக்குக்கான ஷெட்யூல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை. பிகாஸ் போன வீக் வந்து நான் கொஞ்சம் வெளியிலலாம் போக வேண்டியதாக இருந்தனால அதை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணலை. அதனால் சரின்னு சொல்லிட்டு அதையே நான் கண்டினியூஸாக பண்ணுறேன். ஓகேவா? அப்போது போன வீக் நான் டே 9 முடிச்சிருந்தேன். ஆனால் டே 9 வந்து நான் ஃபுல் வீடியோ போடலை. எதனாலனா டே 9 வந்து ஒரு 2 to 3 டேஸாக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் படித்தேன். அதனால் போடலை. டே 10 வந்து ஒரு ஃபுல் டேவாக இருந்து படிச்சிருக்கேன். ஸோ என்னெல்லாம் முடிச்சேன்னா, ஆஸ் யூஷுவல் மேக்ஸ் கிளாஸு, டிவிகே பேட்ச். அது வந்து நான் எல்லாமே வீடியோ எடுக்க முடியல. படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீடியோ எடுக்கணும்னு உள்ள மைண்ட் செட்டே வராது. எப்பாவது வரும், அப்போ வந்து எடுப்பேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அந்த மாதிரி தான் பார்த்து எடுக்கிறது. ஸோ முடிச்சதை சொல்கிறேன். மேக்ஸ் முடிச்சுட்டேன். தென் திருக்குறளை வந்து ட்விஸ்ட் ஆச்சு. ஸோ நான் டே 9 டே 10 பார்த்தேன். அதிகாரம் 9 அக்கம் வரும். ஆனால் நான் அதை கவனிக்காமல் நான் அதிகாரம் 10 படித்தேன். ஸோ நாளைக்கு வந்து இதை படிக்கணும், அதிகாரம் 9 முடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சயின்ஸு, பாலிட்டி, இந்த ரெண்டுமே நான் இப்போ மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், பாலிட்டி இதுக்கு முன்னாடி படித்தாலும் எங்கிட்ட நோட்ஸ் ரெடியாக இருக்கிறனால ஜஸ்ட்டு ஒரு கதை வந்து ரிவைஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி, அது லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். நான் ரொம்ப படிக்கலை. ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் எழுதினேன். பட் ஜஸ்ட்டு ஒருக்கா ரீட் பண்ணி இன்றைக்கும் அதே படிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். தென் பழமொழி 400, கொஞ்சம் பழமொழிகள் 5 தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம் போனேன். ஸோ ஐஎன்எம் வந்து இது 12th ஹிஸ்ட்ரியா, அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளை பற்றி நோட்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் படித்தேன். அது வந்து என்ன சொல்கிறதுக்கு, ஐஎன்எம்மில் வருமானு கேட்டால் எனக்கு தெரியலை. பட் அதில் நான் இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால சரி நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நோட்ஸ் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஐஎன்எம் நோட்ஸ் வேணும்னா நோட்ஸ் இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு, இதில் இன்னும் ஒரு விஷயம் எனக்கு நேற்றுக்கு தான் தோணுச்சு. ஜியாகிரஃபி, சயின்ஸு, அப்புறம் ஹிஸ்ட்ரி, இந்த 3க்கு வந்து ஐஎன்எம் 4மே எடுத்துக்கலாம். 4க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் மோஸ்ட்டாக கொடுக்கணும்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு கல்ச்சர், இந்த 3க்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? ஏன்னா இதில் தான் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நிறைய கொஷின்ஸ் வரும். அதனால இதுக்கு தான் நம்ம நிறைய மார்க் கொடுக்கணும். ஆனால் நான் படிக்கிறது எதிர்மாறாக படிக்கிறேன். அதனால கம்மிங் டேஸ்லேருந்து நான் என்ன நினச்சிருக்கேன்னா, அந்த ஜியாகிரஃபி இதெல்லாம் லாஸ்ட் என்னைக்காச்சும் ரீட் பண்ணாலே நம்மளால் எழுத முடியும். அதனால கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். பார்ப்போம் நாளைக்குள்ள டே எப்படி போகுது, அந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கலாம். ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு எவ்வளோ முடிக்கணுமோ அவ்வளோத்தையும் கரெக்டாக 41 பேஜஸ் முடித்தா. நான் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு நான் எப்படி படித்தேன்னா, ஒரு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து புக்கு ரீட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, புக்கும் அவுட் சோர்ஸ் நம்ம கண்டிப்பாக இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடுக்கு அவுட் சோர்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் படிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக படித்தாலும் படித்து தான் ஆகணும், பிகினராக இருந்தாலும். அதனால ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் ஆசானோட யூனிட் 6 வந்து பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது, அவைலபிளாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் ப்ளஸ் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் இருக்குது. அப்போ எதுக்கு நம்ம அவுட் சோர்ஸை போய் தேடணும், இல்லை வாங்கணும்? ஜஸ்ட் நம்மளே ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறோம். ஸ்கூல் புக்கை படிக்கிறது கூட அதையும் கொஞ்சம் மொபைலில் எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி படித்தேன். சீரியஸ்லி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மாங்காயில் 2 கல் அடித்தது மாதிரி ஆயிடுச்சு. அதனால அது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அதனால ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு நான் இனி அப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்னது, ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் படித்தேன். 92 94 பேஜஸ் போட்டிருந்தேன். ஆனால் 93 பேஜஸ் வரை படித்தேன். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸும் அப்படி தான் படிக்கணும்னு உள்ளதை படித்து முடிச்சுட்டு ஒரு வழியாக நேற்றுக்கு வந்து எல்லாமே முடித்தேன். ஜியாகிரஃபியும் ஜஸ்ட் ரீட் பண்ணேன். ஓவராலாக நான் நேற்றுக்கு எல்லாம் முடித்தேன். ஆனால் முக்கியமாக நான் முடிக்காதது ராஜாஜியை பற்றி குறிப்பு படிக்கணும்னு நினச்சேன். அது நான் ஒரு பிரிண்டில் இருக்குது. ஸோ அவரை பற்றி முழு குறிப்பு. அதனால நோட்ஸ் எடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். முடிஞ்சுன்னா அதுக்கு நோட்ஸ் எடுத்து படிப்பேன். இல்லை நான் அதையே ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் எல்லாமே படிக்கும்போது இந்த தமிழ் மட்டும் ஏன் லேக் ஆகுதுன்னே தெரியல.
அந்த லகர அது வந்தாலே எனக்கு அது படிக்கணுன்னே தோண மாட்டேங்குது, அப்படியே விட்டுட்டே இருக்கேன். பார்ப்போம், இன்னைக்குலேருந்து தமிழையும் கொஞ்சம் இன்ஃப்யூஸ் பண்ண பார்க்கணும். எல்லாத்தையும் இன்ஃப்யூஸ் பண்ணி கடைசியில் மண்டை வலிக்கிறது தான் மிச்சமாக இருக்குது. ஐயோ, எவ்வளோ தான் படித்து மண்டைக்குள்ளே ஏற்றுனாலும் மண்டை வலி மட்டும் மாற மாட்டேங்குது. சரி பார்ப்போம், நம்மளால் முடிஞ்சதை நம்ம போடும், மீதி வந்து கடவுள் பார்த்துப்பாரு. ஸோ இப்படி தான் என்னோடய டே 10 போச்சு. ஸோ டே 11 வந்து டியூஸ்டே இருக்கும். ஸோ எப்படி படிக்கிறேன், என்ன மாதிரி என்னால் முடியுது, அதை பற்றி ஒரு ஹானஸ்டான வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு ஆசான் அந்த யூனிட் 6ஓட பிடிஎஃப் வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராமில் வந்து டிஎம் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பும். ஏன்னா நிறைய பேர் அதில் டிஎம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ முக்கால்வாசி எல்லாருக்குமே நான் அனுப்பிட்டேன். இப்போ வர மெசேஜஸ்க்கு தான் இனி நான் அனுப்பணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் மெசேஜ் பண்ணுங்கள், வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வரும். ஸோ பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அண்ட் டாடா, பை பாய், see you.